மக்களே, திடுக்கிடும் தகவல் அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் நிறைய யூடியூப்பில் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைக்குமே இது திடுக்கிடும் தகவல் தான். இந்த ஃபோட்டோ பார்க்குறீங்கல்ல, இந்த ஃபோட்டோ சிபிசிஐடி போலீஸார் இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க விசாரணையில் அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ச்சி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த புகைப்படத்தை வச்சு இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. இந்த ஒத்தை புகைப்படம் அவங்க விசாரணை முழுமையாக இருக்கக்கூடிய தகவல்களை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிப்பாட்டுது. இதுக்கப்புறம் அவங்க விசாரணை எந்த கோணத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கு. ஹைதராபாத் வரைக்கும் போகுது மக்களே. ஒன்பே ஒன்றா தெளிவாளமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, கள்ளச்சாராயத்துக்கு முதல்ல 2 மரணம் நிகழ்ந்து அந்த மரணத்துக்கு போனவங்க மறுபடியும் அதே கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 65 பேர் இறந்து போயிட்டாங்க. சில பேருக்கு கண் பார்வை போயிடுச்சு, சில பேருக்கு உடல் ஊனமுற்ற நிலையில் இருக்காங்க, சில பேர் பூரணமாக குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மரணம் நிகழ்ந்த பிறகு சிபிசிஐடி போலீஸார் இந்த வழக்கை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க. அவங்க முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, சாராய வியாபாரிகள் இது வரைக்கும் அவங்க கண்ணுக்கு தெரில போல, இப்போ தான் அவங்களுக்கு இந்த 21 பேரை தெரிஞ்சிருக்கு. 21 பேரை கைது பண்ணிட்டாங்க. 21 பேரை கைது பண்ணி இதில் 11 பேரை பார்த்தீங்கன்னா காவலில் எடுக்கிறாங்க. 21 பேரையும் காவலில் எடுக்கலை, 11 பேரை 3 நாள் காவலில் எடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்களுக்கு புதுசாக ஒரு கேரக்டர் அறிமுகமாகறாங்க. அவரோட பேர் பாண்டிச்சேரியை சேர்ந்த மாதேஷ், அதாவது மடுகரை பகுதியை சேர்ந்தவர். இந்த மாதேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் மெத்தனால் சப்ளை பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம் தான். அதில் மெத்தனாலை கலந்து ஒரு கொலை குற்றமாக மாற்றின அளவுக்கு அந்த மெத்தனாலை கலந்துருக்காங்க போதைக்காண்டி. அந்த மெத்தனால் எப்படி கிடச்சிச்சுன்னா பாண்டிச்சேரியை சேர்ந்த மாதேஷ் மூலமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற உண்மை சிபிசிஐடி போலீஸாருக்கு தெரிய வருது. ஸோ பாண்டிச்சேரி மாதேஷுக்கு போகிறாங்க. நேரடியாக அவரோட வீட்டுகளில் சோதனை பண்ணுறாங்க. கொஞ்சமாக மெத்தனால் கிடைக்கிது. கொஞ்சமாக கிடைக்கிற மெத்தனாலுக்கும் இங்கே நடந்த பழிக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு, இவர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கே அப்படின்னு சொல்லி மாதேஷ் அவர்களையும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அவரையும் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வராங்க. அவரையும் தொடர்ச்சியாக விசாரிக்கிறாங்க. தொடர்ச்சியாக விசாரிக்கும் போது முன்னுக்கும் பின் பதில் நிறையா சொல்லியிருக்காரு. ஒரு வகையாக குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஆமாங்க, நான் மெத்தனால் சப்ளை பண்ணேன், கள்ளக்குச்சிக்கு சப்ளை பண்ணேன், விழுப்புரத்துக்கு சப்ளை பண்ணேன், கடலூருக்கு சப்ளை பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேலரை 11,000 ரூபாய்க்கு வாங்குவேன். கிட்டத்தட்ட 40,000 ரூபா 45,000 ரூபா மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்றபடி தள்ளி விடுவேன். எனக்கு உறவினரால் புறக்கணிக்கப்பட்டவங்கண்ணா, என் உறவினர் மத்தியில் வாழணும் அப்படிங்கிற ஒரு பணத்தாசைக்காண்டி நான் அந்த தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மாதேஷ் ஒத்துக்கிட்டாரு. சரிப்பா, நீ சொல்கிற உண்மையை ஏற்றுக்கிற வகையில் இருக்குது. ஆனால் நீ சொல்கிற தகவலும் இங்கே பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தனாலும் பார்த்தா கொஞ்சம் முரண்பாடாக இருக்கே. மெத்தனால் வேறு எங்கே வச்சுருக்க, எவ்வளோ நாளாக இதை செஞ்சிகிட்டு இருக்க அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்வி கேட்கும்போது பல்வேறு நாள்கள் வருஷக்கணக்கான்னு சொல்கிறாங்க, சில பேர் மாதக்கணக்கான்னு சொல்கிறாங்க. தினகரன்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்டான். இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே காவல்துறை இந்த பெரிய பிரச்சனை நடந்ததுனால அவர் அந்த மெத்தனாலை பதுக்கி வச்சிட்டார் அப்படிங்கிற செய்தியை போடுறாங்க. ஸோ ஓவராலாக எனக்கு இருக்கிற புரிதல் அடிப்படையில் வருஷக்கணக்காக அந்த மனுஷன் அந்த வேலையை பார்த்துருக்கான். பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இந்த மெத்தனாலை பார்த்தீங்கன்னா பண்ருட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரபெருமான் நல்லூர் அப்படிங்கிற ஒரு மூடப்பட்ட பெட்ரோல் பேங்கில் போய் இந்த மெத்தனாலை பதுக்கியிருக்காரு. ஒரு பெட்ரோல் பேங்க் போனீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கல்ல, டீசல் பெட்ரோல் வைக்கிறதுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2000 லிட்டர் மெத்தனாலை பதுக்கி வச்சுருக்காங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் கிடையாது, 2000 லிட்டர் மெத்தனால். கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய மெத்தனால் இந்த பிரச்சனை வந்த பிறகு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பிரச்சனை வல்லனா இந்த மெத்தனாலானது சப்ளை ஆகிருக்கும். சப்ளை ஆகி மாதேஷ் காசு பார்த்துருப்பாரு, சாராய வியாபாரிகள் காசு பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்த பிறகு கள்ளக்குச்சியில் இவ்வளோ மரணங்கள் நிகழ்ந்த பிறகு இந்த மெத்தனால மூடப்பட்ட பெட்ரோல் பேங்கில் கொண்டு பதுக்கி வச்சிருக்காரு பண்ருட்டி பக்கத்தில். ஸோ இந்த பெட்ரோல் பேங்கை பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்திருக்காரு. பழனி மாணிக்கம் அப்படிங்கிற நபர்ட்டேருந்து, பழனிவேல் அப்படிங்கிற நபர்ட்டேருந்து 3 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்து இந்த மெத்தனால் பயன்பாட்டுக்காண்டி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மாதேஷ் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற உண்மையை சிபிசிஐடி போலீஸார் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நைட்டோட நைட்டாக அந்த மெத்தனால் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க. உண்மைக்குமே மாதேஷ் சொல்கிறபடி இங்கே மெத்தனால் இருக்கா அப்படிங்கிற தகவலை பார்க்குறாங்க. உண்மைக்குமே உள்ள இறங்கி பார்த்துருக்காங்க, மெத்தனால் இருக்கு. இந்த பெட்ரோல் பேங்குக்கு இப்போ வரைக்கும் போலீஸ் பாதுகாப்பு தான் போறப்பட்டிருக்கே தவிர, ஆனால் அந்த பெட்ரோல் பேங்கை இப்போ வரைக்கும் சீல் வைக்கல. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக உண்மைக்குமே இது மெத்தனாலா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு மெத்தனால் தான், ஆனால் லேப் டெஸ்ட் வந்த பிறகு இதுக்கு சீல் வச்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மூடப்பட்ட பெட்ரோல் பேங்கில் வேறு எதுவும் மெத்தனால் இருக்கா அப்படிங்கிற சோதனையை முயற்சியை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. மாதேஷுக்கு எங்கே இந்த 2000 லிட்டர் மெத்தனால் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சென்னையை சேர்ந்த வியாபாரிகள் சில பேரை கைது பண்ணியிருக்காங்க.
இந்த சென்னையை சேர்ந்த வியாபாரிகள் வேற எங்கே மெத்தனால் வாங்கியிருக்காங்க, மாதேஷுக்கு இவ்வளோ மெத்தனால் கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ மெத்தனால் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்கும்போது ஹைதராபாத்தை சேர்ந்த சில நிறுவனங்கள் இதில் தலையிட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நிறுவனத்துக்கும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சிபிசிஐடி போலீஸார் இந்த வழக்கில் இவ்வளவு பெரிய லெவலில் மெத்தனாலை கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய லெவலில் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்குது. ஒருவேளை இந்த மரணங்கள் நிகழலைன்னா இந்த 2000 லிட்டரும் இத்தனை வரைக்கும் சாராயமாக மாறி இருக்கும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா 29% இந்த கள்ளக்குறிச்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாராயம் சாப்பிட்டு இறந்து போனவங்க 29% மெத்தனால் அதில் இருந்திருக்கு. சில பேர் குடித்ததில் பார்த்தீங்கன்னா மெத்தனாலில் தண்ணியை ஊற்றி குடிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சிகர தகவலையும் சிபிசிஐடி போலீஸார் சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக அந்த சப்ஜெக்டில் இது வரைக்கும் இதான் நடந்திருக்கு. இந்த 2000 லிட்டர் மெத்தனால் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது இந்த க்ரைம் அப்படிங்கிறதோட உச்சமாக இந்த விஷயம் இருக்குது. தமிழக அரசு இந்த வழக்க விசாரணையை மிக தீவிரமாக மேற்கொள்ளணும். இல்லைனாட்டி மீண்டும் சில சாராய மரணங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை வச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.